நல்லவை கேட்போம் நமது சேனலில் உஷாவின் கனவு பற்றி கேட்போம். கிருஷ்ணனுக்கு அஷ்டமகிஷிகள். ருக்மிணி தேவி பிரதானமானவள். ருக்மிணி தேவிக்கு பிரத்யுன்னன் பிறந்தது போல மற்றவர்களுக்கும் அநேக புத்திரர்கள் பிறந்தார்கள். எல்லா மகிழ்ச்சிகளுக்கும் குழந்தைகள் பிறந்தனர். மொத்தம் 80,100 பேர்கள் கிருஷ்ணனுடைய புத்திரர்கள். இவர்களில் முதல் புதல்வன் பிரத்யும்னன், ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்தவன். பிரத்யும்னனுடைய பிள்ளை அனிருத்தன். அவனுக்கு வஜ்ரன் என்பவன் பிறந்தான். அனிருத்தன் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பௌத்திரியான பானாசுரனுடைய புத்திரி உஷா என்பவளை விவாகம் செய்து கொண்டான். இந்த விவாகம் காரணமாகத்தான் யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்தில் கிருஷ்ணன் சக்கராயுதம் கொண்டு பானாசுரனுடைய 1000 கைகளையும் வெட்டி எறிந்தான். அதாவது பானாசுரனுக்கு உஷை என்ப ஒரு பெண் இருந்தாள். அவள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பிறந்து வளர்ந்து கல்யாண பருவத்தை அடைந்திருந்தாள். ஒரு நாள் உத்தியானவனத்தில் தோட்டத்தில் பரமசிவனும் பார்வதியும் உல்லாசமாக விகாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை இந்த உஷா பார்த்தாள். பார்த்தவுடன் நமக்கும் விவாகம் நடந்து நம்முடைய பர்த்தாவுடன் இப்படி விகாரம் பண்ண வேண்டும், விளையாட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்தாள். எல்லா ஜீவராசிகளுடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியவளான பார்வதி தேவி உஷாவை அழைத்து, நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கும் நல்ல கணவன் கிடைப்பான், அவனோடு நீனும் சேர்ந்து இப்படி விளையாடி சந்தோஷமாக இருக்கலாம் என்று கூறினாள். உடனே அந்த உஷாவிற்கு சந்தோஷம் அதிகமாக ஏற்பட்டு, எனக்கு ஏற்ற கணவன் யார், அவன் எப்பொழுது வரப்போகிறான், அவனோடு சேர்ந்து எப்படி நாம் விளையாடப் போகிறோம் என்கான ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. உடனே பார்வதி தேவியினிடத்திலே, அம்மா தேவியே, எனக்கு ஏற்ற கணவன் யார், எப்பொழுது எனக்கு கிடைப்பான், அந்த காலம் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்குறா. உடனே பார்வதி தேவி, குழந்தாய், அசுரராஜ புத்திரியே, வைகாசி மாதம் சுக்லபக்ஷ துவாதசி என்று உனக்கு ஒரு கனவு ஏற்படும். அந்த கனவில் தோன்றக்கூடியதான அந்த புருஷன் உன்னோடு சேர்ந்து இன்பமாக இருப்பான். அந்த இன்பத்தை கொடுக்கக்கூடியதான அவன்தான் உனக்கு கணவனாக பர்த்தாவாக வரப்போகிறான் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அனுப்பினார். உஷைக்கு மிகவும் சந்தோஷம். அந்த அனுகிரகத்தையே நினைத்து நாட்களை கழித்து கொண்டு அந்த வைகாசி மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி என்று அந்த கனவையும் கண்டாள். அன்றிரவு அழகான ஒரு புருஷன் தோன்றி இவளுடன் சுகானுபவத்தை அனுபவித்து கொண்டிருந்தான். மறுநாள் பொழுது விடிந்ததும் மறைந்து விட்டான். இவள் கண் விழித்து பார்த்த பொழுது தன்னுடைய காதலனை காணவில்லை. அதனால் மிகவும் வருத்தப்பட்டு அவன் எங்கே எங்கே என்று தேட ஆரம்பித்தாள். அருகில் இருந்த தோழிகள் எல்லோரும் என்ன என்று கேட்க, என்னுடைய பிராணநாயகர் எங்கே சென்று விட்டார் என்று வாய்விட்டு கேட்டுவிட்டாள். கேட்டுவிட்டு இவர்கள் எல்லோரும் பரிகசிக்க அவளுக்கு வெக்கம் வந்து விட்டது. இந்த பானாசுரனுக்கு ஒரு மந்திரி இருந்தான். அவனுடைய பெண் சித்திரலேகா என்பவள். அவள் இவளுக்கு மிகவும் ஆருயிர் தோழியாக இருந்தாள். திடீரென்று உஷாவிற்கு இந்த மாதிரியான ஒரு மாறுதல் ஏற்பட்டதை கண்டதான் அந்த சித்திரலேகா, அம்மா யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறாய். இதுபோல என்னுடைய மனதில் ஏற்பட்டதையும் தான் கனவு கண்டதையும் எல்லாவற்றையும் சொல்லவே உஷா
இப்படி ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கே, இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இவளிடத்தில் முழுமையாகவும் சொல்லவில்லை. சித்திரலேகாவை நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிறதான ஒரு குழப்பமும் அவளுக்கு இருந்தது. உடனே அவ சொல்கிறா, தோழியே எதையும் மறைக்க வேண்டாம், என்னிடம் கூறு என்று சொல்ல, பார்வதி தேவி சொன்னபடி எல்லாம் நடந்துள்ளது. கணவனில் தோன்றிய அந்த சுந்தர புருஷனையே நான் கணவனாக அடைய வேண்டும், அதுக்கு நீந்தான் எனக்கு உதவி புரிய வேண்டும் என்று கேட்கிறார். இல்லை என்றால் என்னால் உயிர் வாழ முடியாது என்று சொல்றார். இதை கேட்ட சித்திரலேகா, கனவில் தோன்றியவன் எப்படிப்பட்டவன் என்பதான எதுவுமே தெரியாமல் நான் எங்கு போய் தேடுவது? இது முடியாத காரியமாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 நாட்கள் எனக்கு அவகாசம் கொடு, நான் அப்புறம் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த 5 நாளில் அவ இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், மனுஷர்கள், இப்படி எல்லாருடைய சித்திரங்களையும் வரைந்தாள். அவள் ஓவியத்தில் மிகவும் கெட்டிக்காரி. அதனால் சித்திரலேகா அப்படிங்கிறதான பெயரும் அதனால் தான் ஏற்பட்டது. எல்லா படங்களையும் வரைந்து இந்த உஷாவை அழைத்து எல்லா படத்தையும் காண்பித்தால், தேவர்கள், அசுரர்கள் எல்லாரையும் பார்த்து யாரையும் எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி, அப்புறம் மனுஷர்களெல்லாம் பார்க்குறா. அதில் சில பேர் அந்தகர்கள், விருஷ்ணிகள், இப்படி எல்லாரையும் பார்த்து யாரும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா. இப்படியே மறுத்து வந்ததான அந்த உஷா பலராமன், கிருஷ்ணன் அவர்களுடைய வரைபடத்தையும் பார்த்து கொஞ்சம் அவளுக்கு மாறுதல், நம்பிக்கை ஏற்பட்டது, ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. இதை கண்ட சித்திரலேகாவுக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் வந்தது. நாம் இவ்வளவு படங்கள் வரைந்திருக்கிறோம், ஓவியம் தீட்டியிருக்கிறோம், ஒன்றும் பயன்படாமல் போய்விடுமோ என்று பயந்தவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் வந்தது. இப்படி எல்லா வரைபடங்களையும் பார்த்து கொண்டு வந்தால், ஓவியங்களை பார்த்து கொண்டு வந்தால், அடுத்தது பிரத்யும்னனை பார்த்தால் கொஞ்சம் வெக்கம் ஏற்பட்டது. அதுக்கு அடுத்தாற்போல் இருந்ததான அனிருத்தனுடைய அந்த வரைபடத்தை, ஓவியத்தை பார்த்ததும் இவளுக்கு சந்தோஷம். அந்த கண்கள் விரிந்தன. அந்த சந்தோஷத்தில் வெக்கமே இல்லாமல், அதாவது வெக்கத்தை மறந்தால், உடனே இவனேதான் அவன் அப்படின்னு வாய் விட்டு சத்தம் போட்டு சொல்லிட்டான். உடனே சித்திரலேகாக்கு நாம் எடுத்துக்கொண்ட காரியம் வீண் போகவில்லை, பலித்தது அப்படின்னு சொல்லி, இந்த அனிருத்தனுடைய விவரங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த உஷா கிட்ட சொல்கிறான். அம்மா உஷாதேவியே, நீ விரும்பக்கூடியதான இந்த சுந்தர புருஷன் யார் தெரியுமா? கிருஷ்ணனுடைய பௌத்திரன், பேரன், கிருஷ்ணனுடைய புத்திரனான பிரத்யும்னனுடைய புத்திரன். பார்வதி தேவி உனக்கு அனுக்கிரகம் பண்ணதான பர்த்தா இவனே. இவனுக்கு அனிருத்தன் அப்படின்னு பேரு. இவன் மிகவும் அழகாக இருப்பான் என்பது உலக பிரசித்தம். இப்படிப்பட்டவனை நீ கணவனாக அடைந்து விட்டால் எல்லா விதமான சௌபாகியங்களையும் நீ பெறலாம். ஆனால் இவனை எப்படி நான் உன்னிடம் கொண்டு சேர்ப்பது? இவன் இருக்கும் இடம் துவாரகை. துவாரகாபுரியில் யாரும் உள்ளே அவ்வளவு எளிதாக செல்ல முடியாது. கிருஷ்ணன் அந்த துவாரகை மிகவும் அழகாக பரிபாலனம் பண்ணிட்டு வரான். யாரும் அங்கு செல்ல முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னு நான் யோசித்து அந்த அனிருத்தனை நான் உன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். அதுவரை இந்த ரகசியத்தை நீ யாரிடமும் கூற வேண்டாம், அமைதியாக இரு, பொறுமையாக இரு அப்படின்னா, நான் இப்பொழுது செல்கிறேன், கட்டாயமாக உன்னுடைய கணவனுடன் நான் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இவள் கிளம்பி சென்றாள். சித்திரலேகாவிற்கு இந்த யோகங்கள் எல்லாம் தெரியும், யோக மாயை தெரியும். அதனால் ஆகாய மார்க்கமாகவே துவாரகைக்கு சென்றார். அந்த துவாரகைக்கு சென்று அந்த அனிருத்தனை அழைத்து வருவதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தாள். பாணாசுரன், உஷையனுடைய தகப்பனான பாணாசுரன், அவனுக்கு 1000 கைகள் உண்டு. இத்தனை புஜங்களை வைத்துக்கொண்டு யுத்தம் பண்ணாமல் இருப்பது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இது பெரும் சுமையாக இருக்கிறது. அதனால் மிகவும் மனம் வருந்தி சிவபெருமானிடத்திலே வணங்கி கேட்கிறான்,
இந்த கைகள் பயன்பெறுமாறு ஏதாவது யுத்தம் நடக்க வேண்டும், அதற்கு தாங்கள் தான் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்குறான். இந்த கைகள் படைத்ததற்கான பயன் ஏற்படும்படியாக ஏதாவது ஒரு அனுக்கிரகம் பண்ண வேண்டும், அது எப்பொழுது நடக்கும் அப்படின்னு கேட்குறான். பரமசிவன் புன்னகை செய்து, பானாசுரா, உன்னுடைய மயில் கொடி எப்பொழுது முறிந்து விழுகிறதோ அப்பொழுது நீ விரும்பியபடி யுத்தம் பண்ணலாம், ஏற்படும் என்று கூறுகிறார். இதனால் சந்தோஷம் அடைந்ததான அந்த பாணன் பரமசிவனை வணங்கிவிட்டு தன்னுடைய மயிர்கொடி எப்பொழுது முறிந்து விழும் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருந்தான். மற்றவை நாளை கேட்போம்.